சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் அமீர் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கு. அதை தொடர்ந்து இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கனவு படம் நடக்க போதான். அது குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு. வாங்க என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இயக்குனர் ஷங்கர் தற்போது ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகுது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் ஷங்கரோட நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கான். அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஷங்கர் தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய திரையுலகில் மிக முக்கியமான முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக இருக்காரு. பிரம்மாண்ட படைப்புகளுக்கு பெயர் போன ஷங்கர் தற்போது ஒரு கட்டாய வெற்றியை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்காரு. கமலை வச்சு ஷங்கர் இயக்கிய இந்தியன் 2 திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்தது. இந்தியன் 2 படத்திற்கு முன்பு வரை ஷங்கர் இயக்கத்தில் வெளியான அனைத்து திரைப்படங்களும் மிக பெரும் வெற்றி படங்களாகும். தன் ஒவ்வொரு படத்தின் மூலமும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றவர் தான் இயக்குனர் ஷங்கர். அவரின் படங்களில் நடித்து விட்டோம்னா என பல நடிகர்கள் தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இயக்குனரான ஷங்கர் இந்தியன் 2 என்ற ஒரு படத்தினால கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாரு. இருப்பினும் கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தின் மூலம் அதிரடியான கம்பேக் கொடுக்க தயாராகிட்டு வர ஷங்கர். இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில வெளியாகுது. இந்த படத்தை தொடர்ந்து கமலோட இந்தியன் 3 பட வேலைகளில் இறங்க இருக்காரு. இந்த படம் கண்டிப்பா திரையில தான் வெளியாகும் என ஷங்கர் சமீபத்தில் உறுதியா சொல்லியிருக்காரு. இந்நிலையில ஷங்கரோட ஒரே ஒரு ஆசை இன்றளவும் நிறைவேறலையாம். அது என்னன்னா, ஷங்கர் முதல்ல ஒரு நடிகராக வேண்டும் என்ற ஆசையோடு தான் திரைத்துறைக்கு வந்தாராம். அதன் பிறகு அவருக்கு S.A. சந்திரசேகரோட உதவி இயக்குனராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இயக்குனராகும் ஆசை ஷங்கருக்கு வந்திருக்கு. தற்போது ஷங்கர் எடுத்து வரும் கமர்ஷியல் படங்கள் போல அவர் எடுக்க ஆசைப்படலையாம். கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்ட படங்களையும் மிக மிக யதார்த்தமான படங்களையும் தான் ஷங்கர் எடுக்க நினைச்சிருக்காரு. அதை மனதில் வச்சு கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா அழகிய குயிலே என்ற ஒரு கதையை எழுதியிருக்காராம் ஷங்கர். ஆனால் அந்த கதை கமர்ஷியல் அம்சங்கள் இல்லை என்று யாருமே தயாரிக்க முன் வரலையாம். எனவே தான் கமர்ஷியல் படங்களை இயக்கலாம் என்ற முடிவுக்கு ஷங்கர் வந்திருக்காரு. இந்நிலையில் என்னதான் பிரம்மாண்டமான படைப்புகளை ஷங்கர் கொடுத்து வந்தாலும் அவர் அழகிய குயிலே போன்ற கதையை படமாக்க நினைக்கிறாராம். அந்த ஆசை இன்று வரை நிறைவேலையாம். ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே சொன்னா இந்த படம் எடுக்க கண்டிப்பாக ஷங்கர் அவர்கள் அதற்கான வேலைகளில் இறங்குவார் என தெரிய வருது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமர்ஷியலையும் தாண்டி இப்போ வித்தியாசமான கதை காலத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கதைக்கு முக்கிய அம்சம் கொண்ட படங்களையும் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. அதனால ஷங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு இந்த அழகிய குயிலே போன்ற யதார்த்தமான படங்களை எடுத்தா கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் என அவர் யோசிச்சிருக்காராம். அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமும் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, பிரம்மாண்ட படத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பயணிக்கலாம் என ஷங்கர் சொல்லியிருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி அமையுமா இல்லையா. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.